எடப்பாடி பழனிசாமி பாஜகவின் கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதையே அவர் பேசுவதாகவும் முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா சாடியுள்ளார். மேலும் இரண்டாம் கட்சி தலைவர்கள் பாஜக கூட்டணியை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று திட்டவட்டமாக அவர் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவருடன் நமது செய்தியாளர் குணசேகரன் கலந்துரையாடியதை பார்க்கலாம். அதிமுகவோடு யார் கூட்டணி அமைத்தாலும் அதிமுகவுக்கு பிறகுதான் அவர்கள் இருப்பார். அதிமுக சொல்வதைத்தான் அவர்கள் கேட்பார். ஆனால் இப்போது கூட்டணி கட்சி சொல்வதை அதிமுக கேட்க வேண்டும் என்ற ஒரு தலைகீழ் நிர்பந்தத்தை இவர் உருவாக்கியிருக்கிறார். எனவே இது ஒரு மிகப்பெரிய அவமானகரமான செய்தி என்பதுதான் அதிமுக தொண்டர்களுடைய எண்ணம். அதுதான் எனக்கும். எனவே இவ்வளவு பெரிய அவமானத்திற்கு பிறகு நாம் இங்கு தொடர்ந்து நீடிக்க வேண்டுமா என்பதுதான் என்னுடைய கேள்வி. இது எல்லோருடைய மனதிலும் இருக்கின்ற கேள்விதான். அதிமுக ஒவ்வொரு தொண்டனும் என்ன நினைக்கிறானோ அதைத்தான் நான் இப்போது தெரிவிக்கிறேன். இப்போது இவர் பிஜேபியின் கட்டுப்பாட்டில் இருக்கிறார். நாங்கள் எல்லாம் எதிர்ப்பதற்கு அதுதான் காரணம். பிஜேபியின் கட்டுப்பாட்டில் இவர் போய்விட்டார். பிஜேபி என்ன சொல்கிறதோ அதை கேட்கிறார். பிஜேபி என்ன சொல்கிறதோ அதைத்தான் இவர் பேசுகிறார். அந்த கோயில் நிதியெல்லாம் எடுத்து பள்ளிக்கூடம் கட்டக்கூடாது என்பது பிஜேபியினுடைய அஜெண்டா, உங்களுக்கெல்லாம் தெரியும். அதெல்லாம் எங்களிடம் தர வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். அதை இவர் பேசுகிறார், இவரை வைத்து பேச வைக்கிறார்கள். இன்னும் அழுத்தத்தின் காரணமாக பாஜகவுக்கு எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு அடி பண்ணிறாரு. அது தெரியலை சார், அது என்ன அர்த்தம் தெரியல. ஆனால் ஏதோ ஒன்று இருக்க வேண்டும் என்று மட்டும் எனக்கு தோன்றுகிறது. ஏனென்றால் ஏற்கனவே கூட்டணி வைத்த போது அவர் இப்படியெல்லாம் பணியவில்லை, பாஜகவுக்கு இப்படியெல்லாம் பணியவில்லை. அதாவது 2019 இப்படியெல்லாம் அவர் பணியவில்லை. மிக கராராக இருந்து தலைமை கழகத்தில் கராராக இருந்து உங்களுக்கு இவ்வளோ இடம்தான், உங்களுக்கு இவ்வளோ இடம்தான், உங்களுக்கு இவ்வளோ இடம்தான், முடிந்தால் பாருங்கள், இல்லை என்றால் போங்கள் என்று சொல்லி கொண்டிருந்தார். ஆனால் இப்போது அப்படி இல்லை. அவர்கள் பார்த்து இவர்களை போக சொல்கிறார்கள். இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் என்ன ஒரு மனநிலையில் இருக்காங்க? இந்த பாஜக கூட்டணி ஏற்றுக்கிட்டாங்களா? அது தெரியல சார். ரெண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் பாஜக கூட்டணி ஏற்றுக்கிற மாட்டாங்க சார். கண்டிப்பாக ஏற்றுக்கிற மாட்டாங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.